வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி. முதலில் தலைப்புச் செய்திகள். சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் 350 கிலோமீட்டர் தொலைவை நெருங்கியது மாண்டஸ் புயல். புதுச்சேரி ஸ்ரீஹரிகோட்டா இடையே மாமல்லபுரம் அருகே இன்று நள்ளிரவு கரையை கடக்கும் என தகவல். மாண்டஸ் புயல் காரணமாக தமிழகத்தில் 2 நாட்கள் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. 80 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை. சென்னை உள்ளிட்ட பல ஊர்களில் இரவு முழுவதும் பெய்து வரும் கனமழை. 24 மாவட்டங்களில் இன்று பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. மதுரை சென்ற முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. தூய்மை பணியாளர்கள் மேம்பாட்டுத் திட்ட தொடக்க நிகழ்ச்சியில் இன்று பங்கேற்பு. மின்கட்டண உயர்வை கண்டித்து இன்று நடைபெறுவதாக அதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்ட போராட்டம் மாண்டஸ் புயல் எச்சரிக்கை காரணமாக வரும் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுவதாக கட்சித் தலைமை அறிவிப்பு. கூடலூர் அருகே 2 ஆண்டுகளாக பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த மக்னா யானை. மயக்க ஊசி செலுத்தி வனத்துறையினர் யானையை மடக்கி பிடித்தனர். குஜராத் சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக அமோக வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்தது. ஹிமாச்சல பிரதேசத்தில் தனி பெரும்பான்மையுடன் காங்கிரஸ் ஆட்சியை கைப்பற்றியது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் கார்த்திகை மாத பௌர்ணமியையொட்டி கருட சேவை. மலையப்ப சுவாமி கருட வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பு. உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் காலிறுதி சுற்று போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. அர்ஜென்டினா, பிரேசில் அணிகள் அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெறுமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ள மாண்டஸ் புயல் புதுச்சேரிக்கும் ஸ்ரீஹரிகோட்டாவிற்கும் இடையே மாமல்லபுரம் அருகே நின்று நள்ளிரவு கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காரைக்காலிலிருந்து கிழக்கு தென்கிழக்கே சுமார் 270 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் 350 கிலோமீட்டர் தொலைவிலும் இன்று காலை 5:30 மணி வரை தீவிர புயலாக இருந்த மாண்டஸ் புயல் பின்னர் புயலாக வலுவிழந்து மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரிக்கும் ஸ்ரீஹரிகோட்டாவிற்கும் இடையே மாமல்லபுரம் அருகே இன்று நள்ளிரவு 11:30 மணி முதல் நாளை அதிகாலை 2:30 மணிக்குள் மாண்டஸ் புயல் கரையை கடக்கக்கூடும். அப்போது 85 கிலோமீட்டர் வரை பலத்த காற்று வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாண்டஸ் புயல் காரணமாக தமிழகம், புதுச்சேரியில் 2 நாட்கள் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாண்டஸ் புயல் காரணமாக சென்னை துறைமுகத்தில் 6ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இதேபோன்று எண்ணூர், காட்டுப்பள்ளி துறைமுகங்களிலும் 6ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. கடலூர், நாகப்பட்டினம், புதுச்சேரி, காரைக்கால் துறைமுகங்களில் 5ஆம் எண் எச்சரிக்கை கூண்டும், பாம்பன் மற்றும் தூத்துக்குடி துறைமுகங்களில் 2ஆம் எண் எச்சரிக்கை கூண்டும் ஏற்றப்பட்டுள்ளது. மாண்டஸ் புயல் முன்னெச்சரிக்கையாக தமிழகத்தில் இன்று 24 மாவட்டங்களில் பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம், வேலூர், ராணிப்பேட்டை, திருச்சி, கள்ளக்குறிச்சி, சிவகங்கை, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, அரியலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, நாமக்கல், சேலம், தர்மபுரி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் பள்ளி, கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மாண்டஸ் புயல் முன்னெச்சரிக்கையாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு 2 நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்றும் நாளையும் பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக புதுச்சேரி கல்வித்துறை அறிவித்துள்ளது. மாண்டஸ் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று நள்ளிரவு சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், திருவள்ளூர் மாவட்டங்களில் இரவு நேர பேருந்துகளை இயக்க வேண்டாம் என்றும், போக்குவரத்து மேலாண் இயக்குநர்கள் மாவட்ட நிர்வாகத்துடன் தொடர்பில் இருக்க வேண்டும் என்றும் தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே மாண்டஸ் புயல் எச்சரிக்கையை அடுத்து புதுச்சேரியில் இன்று விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மாண்டஸ் புயல் காரணமாக திருச்செந்தூரில் கடல் சுமார் 50 அடி உள்வாங்கியது. தரங்கம்பாடியில் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டது. இதேபோல் சென்னை, காசிமேடு கடற்கரையில் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டது. இதனிடையே சென்னையின் பல்வேறு இடங்களிலும் காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. சென்னை புறநகர் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்து வருகிறது. தென்காசியில் நடைபெற்ற அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்றார். அப்போது 34 கோடியே 14 லட்சம் மதிப்பிலான 23 புதிய திட்டங்களுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார்.
பின்னர் 11 துறை சார்ந்த 22 கோடியே 20 லட்சம் மதிப்பிலான 57 நிறைவுற்ற திட்டங்களை முதலமைச்சர் திறந்து வைத்தார். தொடர்ந்து 182 கோடியே 56 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் பயனாளிகளுக்கு வழங்கினார். முன்னதாக பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் புதிதாக அமைந்துள்ள தென்காசி மாவட்டத்திற்கு பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார். தென்காசி கோயிலுக்கு ராஜகோபுரம் கட்டியவர் தினத்தந்தி அதிபர் பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் என அரசு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் புகழாரம் சூட்டினார். 500 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட தென்காசி கோயில் ராஜகோபுரத்தை மீண்டும் புதுப்பிக்க 1960ஆம் ஆண்டு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போது திருப்பணிக்குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் தான் நீதி கட்சி தலைவர்களில் ஒருவராக இருந்த P.T. ராஜன் அவர்கள். பின்னர் மக்கள் திலகம் எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் தினத்தந்தி அதிபர் பெருமதிப்பிற்குரிய சிவந்தி ஆதித்தன் அவர்கள் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. 25/6/1990 அன்று கழக ஆட்சி காலத்தில் அன்று அறநிலைத்துறை அமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய தினகரன் K.P. கந்தசாமி அவர்கள் தலைமையிலே ராஜகோபுர குடமுழுக்கு விழா நடைபெற்றது. தென்காசியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு முதலமைச்சர் ஸ்டாலின் சாலை மார்க்கமாக மதுரை சென்றார். மதுரையில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அமைச்சர் மூர்த்தி தலைமையில் திமுக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மதுரை மாநகராட்சி அலுவலகத்தில் இன்று காலை தூய்மை பணியாளர்கள் மேம்பாட்டு திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். தூய்மை பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கும் திட்டத்தையும் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். மின்கட்டண உயர்வு உள்ளிட்டவற்றை கண்டித்து அதிமுக சார்பில் தமிழகம் முழுவதும் இன்று போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் மாண்டஸ் புயல் எச்சரிக்கை காரணமாக இப்போராட்டம் வரும் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுவதாக அதிமுக தலைமை அறிவித்துள்ளது. மாமல்லபுரத்தில் கடந்த 4 நாட்களாக நடைபெற்ற பன்னாட்டு சுகாதார மாநாட்டில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கலந்து கொண்டார். அப்போது பொது சுகாதாரத்துறை தொடங்கி 100 ஆண்டுகள் நிறைவடைந்ததை கொண்டாடும் வகையில் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கேக் வெட்டினார். பின்னர் சிறந்த ஆய்வுக் கட்டுரைகள் சமர்ப்பித்த மாணவர்களுக்கு அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பதக்கம், சான்றிதழை வழங்கி கௌரவித்தார். உலகம் முழுவதும் சாலை மார்க்கமாக சென்று சுற்றுலா பயணம் மேற்கொள்ள ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து நாடுகளைச் சேர்ந்த 35 பேர் கன்னியாகுமரி வருகை தந்தனர். அவர்கள் கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி துருக்கியில் தங்களது பயணத்தை துவங்கி அமெரிக்கா, ஈரான், பாகிஸ்தான் வழியாக இந்தியா வந்துள்ளனர். கன்னியாகுமரிக்கு வந்துள்ள அவர்கள் அங்குள்ள இசை நீரூற்று கண்காட்சியை கண்டு ரசித்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே கடந்த 2 ஆண்டுகளாக பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த மக்னா யானையை கும்கி யானைகள் உதவியுடன் மயக்க ஊசி செலுத்தி வனத்துறையினர் பிடித்தனர். அந்த யானை கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளை இடித்ததுடன் 2 பேரை தாக்கிக் கொன்றுள்ளது. அந்த யானையை பிடிக்க வனத்துறையினர் தேடி வந்த நிலையில் புளியம்பாறை என்ற இடத்தில் அடர்ந்த வனப்பகுதியில் மக்னா யானை தென்பட்டது. உடனடியாக அந்த யானையை மடக்கி மயக்க ஊசிகளை செலுத்தி மருத்துவர்கள் பிடித்தனர். பிடிபட்ட மக்னா யானையை முதுமலையில் வனப்பகுதியில் கொண்டு விடுவதற்கு வனத்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். குன்னூர் அருகே ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் உள்ளிட்டோருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. கடந்த ஆண்டு டிசம்பர் 8ஆம் தேதி குன்னூர் அருகே உள்ள நஞ்சப்பன்சத்திரம் கிராமத்தில் ராணுவ ஹெலிகாப்டர் விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் மற்றும் அவரது மனைவி உட்பட 14 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் நடந்து ஓராண்டு ஆன நிலையில் நஞ்சப்பச்சத்திரம் கிராமத்தில் உயிர்நீத்த 14 பேரின் உருவப்படத்திற்கு மாவட்ட ஆட்சியர் மற்றும் ராணுவ அதிகாரிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் கிராம மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. கோவை கார் சிலிண்டர் வெடிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்ட மேலும் 3 பேர் பூந்தமல்லி தேசிய புலனாய்வு சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களை டிசம்பர் 22ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே 6 பேரை NIA போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். ஹிஜாவு நிதி நிறுவன மோசடி தொடர்பாக மேலும் ஒரு நபரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். ஹிஜாவு நிறுவனம் அதிக வட்டி தருவதாக கூறி 500 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக மோசடி செய்ததாக புகார்கள் வந்தன. இதனையடுத்து இடைத்தரகராக செயல்பட்டு வந்த நேரு என்பவர் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் தலைமறைவாக இருந்த மணிகண்டன் என்பவரை பொருளாதார குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்தனர்.
தமிழக சிறைகளில் ஆபத்தான கைதிகளை கண்காணிப்பதற்கு 46 லட்சம் ரூபாய் செலவில் உடையில் பொருத்தப்படும் 50 கேமராக்கள் வாங்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக சென்னை புழல் மத்திய சிறையில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள இந்த கேமராக்கள் விரைவில் மற்ற மத்திய சிறைகளிலும் பயன்பாட்டிற்கு வரும். சிறைக்குள் ரோந்து செல்லும் காவலர்கள் இந்த கேமராக்களை உடையில் பொருத்தி பயன்படுத்துவார்கள். இந்த கேமராக்களில் பதிவாகும் காட்சிகள் எழும்பூரில் உள்ள சிறைத்துறை தலைமை அலுவலகத்தில் கண்காணிக்கப்படும் என்று சிறைத்துறை தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே உள்ள ஆவாஜிப்பேட்டை கிராமத்தில் குப்பன் என்ற விவசாயியின் வீட்டின் பின்புறம் கம்பு நடுவதற்காக பள்ளம் தோண்டியபோது 2 அடி உயரம் கொண்ட பழைய ராக்கெட் லாஞ்சர் குண்டு போன்ற பொருள் கண்டெடுக்கப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து ஊரின் ஒதுக்குப்புறமாக உள்ள மைதானத்தில் மணல் மூட்டைகளை அடுக்கி அதற்கு நடுவில் பழைய ராக்கெட் லாஞ்சரை பாதுகாப்பாக வைத்தனர். வெடிகுண்டு நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு சோதனை மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் அந்த பழைய ராக்கெட் லாஞ்சர் பாதுகாப்பாக கொண்டு செல்லப்பட்டு தனியார் துப்பாக்கி தொழிற்சாலையில் வைக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். குஜராத் சட்டப்பேரவைத் தேர்தலில் 156 இடங்களில் பாஜக வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைத்தது. காங்கிரஸ் வெறும் 17 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. ஆம் ஆத்மி 5 இடங்களை கைப்பற்றியது. சுயேட்சைகள் 3 இடங்களில் வென்ற நிலையில் சமாஜ்வாதி கட்சி 1 இடத்தில் வெற்றி பெற்றது. குஜராத்தில் தொடர்ந்து 7வது முறையாக பாஜக வெற்றி பெற்றுள்ளது. குஜராத்தில் பாஜக அமோக வெற்றி பெற்றதற்கு வாரிசு அரசியல் மீதான மக்களின் வெறுப்பு அதிகரித்து வருவதை காட்டுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத் மக்களின் ஆணையை நாங்கள் பணிவுடன் ஏற்றுக்கொள்வதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். ஹிமாச்சல் பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சி தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. 68 தொகுதிகளை கொண்ட ஹிமாச்சல பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சி 40 இடங்களில் வெற்றி பெற்றது. பாஜக 25 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்று ஆட்சியை இழந்துள்ளது. தேர்தல் தோல்வியை தொடர்ந்து ஹிமாச்சல பிரதேச முதலமைச்சர் ஜெய்ராம் தாக்கூர் ஆளுநரை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். ஹிமாச்சல பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஹிமாச்சல பிரதேச சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி உறுதியான வெற்றியை பெற்றுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தமது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் அமைய இருக்கும் புதிய அரசு மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். குஜராத்தில் பாஜக அமோக வெற்றி பெற்றதற்கு அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் 7வது முறையாக குஜராத் தேர்தலில் வரலாற்று வெற்றி பெற்ற பிரதமர் மோடிக்கு வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார். குஜராத்தில் பாஜக வெற்றி பெற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நல்லாட்சி கொடுத்தால் மக்கள் அங்கீகரிப்பார்கள் என்று கூறினார். ஹிமாச்சல் பிரதேச தேர்தல் முடிவு கொஞ்சம் வருத்தம் அளிப்பதாகவும் அண்ணாமலை தெரிவித்தார். இதனிடையே ஹிமாச்சல் பிரதேசத்தில் பாஜக தோல்வியடைந்தாலும் வாக்கு சதவீதம் உயர்ந்திருப்பதாக அக்கட்சியைச் சேர்ந்த நடிகை குஷ்பு தெரிவித்துள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் கார்த்திகை மாத பௌர்ணமியையொட்டி கருட சேவை நடைபெற்றது. இதையொட்டி மலையப்ப சுவாமி கருட வாகனத்தில் எழுந்தருளி மாடவீதியில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அங்கு கூடியிருந்த ஏராளமான பக்தர்கள் கோவிந்தா முழக்கத்துடன் சாமி தரிசனம் செய்தனர். உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் காலிறுதி சுற்றுப் போட்டிகள் தோஹாவில் இன்று தொடங்குகின்றன. இன்று நடைபெறும் முதல் போட்டியில் குரேஷியா, பிரேசில் அணிகள் மோதவுள்ளன. இதேபோல கால்பந்து உலகக்கோப்பை காலிறுதி சுற்றின் 2வது போட்டியில் பலம் வாய்ந்த அர்ஜென்டினா மற்றும் நெதர்லாந்து அணிகள் மோதவுள்ளன. நட்சத்திர வீரர் மெஸ்ஸி தலைமையிலான அர்ஜென்டினா மற்றும் பிரேசில் அணி அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெறுமா என ரசிகர்கள் மத்தியில் அதிக எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் 350 கிலோமீட்டர் தொலைவை நெருங்கியது மாண்டஸ் புயல். புதுச்சேரி ஸ்ரீஹரிகோட்டா இடையே மாமல்லபுரம் அருகே இன்று நள்ளிரவு கரையை கடக்கும் என தகவல். மாண்டஸ் புயல் காரணமாக தமிழகத்தில் 2 நாட்கள் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. 80 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை. சென்னை உள்ளிட்ட பல ஊர்களில் இரவு முழுவதும் பெய்து வரும் கனமழை. 24 மாவட்டங்களில் இன்று பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. மதுரை சென்ற முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. தூய்மை பணியாளர்கள் மேம்பாட்டுத் திட்ட தொடக்க நிகழ்ச்சியில் இன்று பங்கேற்பு. மின்கட்டண உயர்வை கண்டித்து இன்று நடைபெறுவதாக அதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்ட போராட்டம் மாண்டஸ் புயல் எச்சரிக்கை காரணமாக வரும் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுவதாக கட்சித் தலைமை அறிவிப்பு. கூடலூர் அருகே 2 ஆண்டுகளாக பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த மக்னா யானை. மயக்க ஊசி செலுத்தி வனத்துறையினர் யானையை மடக்கி பிடித்தனர்.
குஜராத் சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக அமோக வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்தது. ஹிமாச்சல பிரதேசத்தில் தனி பெரும்பான்மையுடன் காங்கிரஸ் ஆட்சியை கைப்பற்றியது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் கார்த்திகை மாத பௌர்ணமியையொட்டி கருட சேவை. மலையப்ப சுவாமி கருட வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பு. உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் காலிறுதி சுற்று போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. அர்ஜென்டினா, பிரேசில் அணிகள் அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெறுமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன.